பிரியமானவரே, உங்களுக்கு சமாதானம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு நல்ல நேரத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக தேவனிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யும்படியாய், ஜெபிக்கும்படியாய், உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளுக்காக தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளும்படியாய் தேவனுடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு தவறாமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய சகலவிதமான காரியங்களுக்காக, உங்களுடைய வியாதிக்காக, எல்லாவித கடன் பிரச்சனைக்காக விசேஷித்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். அநேகர் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பி கொடுத்திருக்கிறீர்கள், எங்களிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய இந்த தருணங்களிலே உண்மையாகவே ஸ்க்ரீனில் காண்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அநேகர் பிரச்சனைகளை, வேதனைகளை, சில குடும்ப சூழ்நிலைகளை, குடும்பத்துடைய சமாதானத்தை, பலவிதமான காரியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீர்கள். நான் விசேஷமாய் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த வேளையிலையும் கூட ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நாம் கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலே விசேஷமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே ஏசாயா 53ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிற 5ஆம் வசனத்திலே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டாக்கும் தண்டனை, ஆக்கினினா தண்டனை. இந்த தண்டனை அவர் மேல வந்திருக்கிறது. எதுக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒரு சமாதானத்தை உண்டாக்கும் ஒரு தண்டனை அவர் மேல் வந்திருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களிலே சமாதானத்தை இழந்து வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே ஒரு நிலையான ஒரு சமாதானம் இல்லை. அநேக குடும்பங்களிலே ஏதோ ஒரு சமாதான குலைச்சல், அநேக குடும்பங்களிலே ஏதோ ஒரு சமாதான தடைகள். இன்றைக்கு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல, சமாதானத்தை நாம் வாங்கிக் கொள்ள முடியல. என் வாழ்க்கையில கொஞ்ச நாட்கள் சமாதானமாய் இருக்கிறேன், அதுக்கு பின்பு என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பத்துல ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள், முறைப்பாடுகள், பலவிதமான சண்டைகள், இப்படிப்பட்ட மனஸ்தாபங்கள் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவர் மேல் வந்தது. நீங்க ஒரு வேளை கேட்கலாம், எதுக்கு அவர் மேல வரணும்? எனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் தண்டனை ஏன் அவர் மேல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வரணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அதுதான் அன்பு, அதுதான் உண்மையான ஒரு அன்பு. பிரியமானவர்களே, நம்மை அவர் நேசித்தபடியினால் உண்மையாகவே நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறார். எதற்கு? நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னித்து, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்து, நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை, நமக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அதாவது சின்ன பையனா நான் இருக்கும் பொழுது ஒரு நாடகம், அதை நாங்களே அந்த நாடகத்தில் நடிச்சிருக்கு. அது இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது அந்த நாடகத்தில் என்ன கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர், நானும் என்னோட ஒரு ஃப்ரெண்ட், 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி நடிக்கிறோம். அதில் என்ன செய்கிறேன்னா, நான் போய் அவனை கொலை செய்து விடுகிறேன். அப்போ உடனே நான் கொலை செய்து விட்ட உடனே அவன் கீழே விழுந்துக்கிறான், அவன் மரித்து போகிறான். போலீஸ் என்னை தேடி வருகிறது. அப்போ நான் ஓடி போய் அண்ணா கிட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி என்ன செய்யறேன், அண்ணா இந்த மாதிரி நான் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டேன்
இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் இப்போ போலீஸ் என்னை தேடி வருது, நான் ஜெயிலுக்கு போயிருவேனா, என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வேதனையோடு அண்ணா கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். உடனே என்னுடைய சகோதரர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே அந்த அவனுடைய போட்டிருக்கிற சட்டையை கழட்டி கொடு, அந்த சட்டையில் ரத்தமாக இருக்குது, அப்போ அது என்ன செய்ய, அந்த அந்த சட்டை கழட்டி என் கையில் கொடு அப்படின்னு சொல்லி அந்த சட்டையை கழட்டி அவருக்கு கொடுத்தோன்னா அவர் அந்த சட்டையை அணிந்து கொண்டால், அவருடைய சட்டையை நான் அணிந்து கொண்டேன். இப்போ போலீஸ் தேடி வருகிறது, யார் இதை செய்தார்கள் என்று சொன்ன உடனே அப்போ சகோதரர் என்ன சொல்கிறாரு, அந்த அந்த கரையெல்லாம் பார்த்த உடனே போலீஸ் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, நீதான் அந்த கொலையை செய்தார். ஆமாம், நான் தான் செய்தேன், நான் தான் இந்த கொலையை செய்தேன், நான் தான் இந்த தவறு செய்தேன், நான் தான் இந்த பாவத்தை செய்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்னோட சகோதரன் என்ன செய்யுது, அந்த போலீஸ் பிடித்து கொண்டு போகிறது. அப்போ அந்த சமூகத்துல என்னன்னா, அப்ப நான் செய்த அந்த தவறை என்னுடைய சகோதரரை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அவரு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த 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 வேதனையை அவர் அனுபவித்தார். அப்ப எனக்கு அந்த சமாதானத்தை, சரி பரவாயில்ல நீ இரு, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லி, இப்படிதான் இந்த அன்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து கொடுத்த ஒரு அன்பு. இது ஒரு கதையாக ஒரு நாடகமாக நடித்து காட்டினோம். அநேகருடைய உள்ளங்களிலே இந்த இப்படிப்பட்ட காரியம். இப்படித்தான் இயேசுடைய அன்பு இருந்தது, இப்படித்தான் இயேசுடைய அன்பு வெளிப்பட்டது. அப்ப அவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா, அவர் சமாதானத்தை உண்டாக்குகிற ஆக்கினி தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்தார். அதுதான் உண்மை. அவர் நமக்கு கொடுத்தவராயிருந்தார், நமக்கு தந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்களில் அந்த சமாதானம் இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை, குடும்பத்துக்கு நல்ல ஒரு உறவு இல்லை, குடும்பத்துக்குள்ள சண்டை, பிரச்சனை, தகராறு, தேவையில்லாத பிரச்சனைகள், ஏதோ ஒரு சத்துடைய போராட்டம், இரவு நேரத்தில் தூக்கம் வர்றதில்ல, இரவு நேரத்தில் எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் அநேகருடைய குடும்பங்களில் இப்படியான ஒரு போராட்டம். ஒரு சகோதரி இப்படியா சொல்றாங்க, ஏதோ நைட்டு என்னை அப்படியே என்னை எழுப்புகிறது போல இருக்குது, ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள வருது, இரவு நேரத்தில் எனக்கு ஏதோ ஒரு பயம். இப்படிப்பட்ட ஒரு வேதனையில நீங்கள் இருக்கிறீர்களானால் உங்களுக்காக ஜெபிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. வாரந்தோறும் 8 மணிக்கு உங்களுக்காக ஆயத்தமாகிவிடும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா, உங்களுடைய ஜெப குறிப்புக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்க போகிறேன், விசேஷமாய் நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விடுதலையை, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? எத்தனை இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை துதிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாட்களே இந்த நிகழ்ச்சி நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஒரு சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுப்பது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமாதானத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவர் மேல் வந்தது. இன்னைக்கு அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குது? யாரோ தப்பு பண்றாங்க, யாரோ தண்டனை அனுபவிக்கிறாங்க, யாரோ தவறு செய்யறாங்க, யாரோ வேதனை அனுபவிக்கிறாங்க. இதான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது, இதான் இந்த உலகத்துடைய காரியம் இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ தண்டனை அனுபவிக்க வேண்டியது, உனக்காக நான் தண்டிக்கப்பட்டேன், உனக்காக நான் சொந்த ரத்தத்தை சிந்தினேன். யோவான் 3:16 இப்படியா சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அன்பு, அந்த அன்பு தான் இன்னைக்கு நம்ம மேல அவர் காண்பிக்கிற அந்த அன்பு, அந்த அன்பு தான் இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிற அந்த அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய சகல காரியங்களுக்காக இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவராகி தேவன் ஆண்டவர் சந்திக்க போகிறார். எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவராகி தேவன் மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் செழிப்பாய் மாறும்,
உங்களுடைய காரியங்கள் ஆண்டவராக தேவன் வாய்க்க பண்ணுவார். வேலை இல்லாத சமாதானம், வேலையிலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? இல்லை கடன் பிரச்சனை நிமித்தமா வாழ்க்கையில் எவ்வளவு கடன் வந்து விட்டது, நான் கடனை எப்படி கட்டி முடிப்பேன்னு சொல்லி சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? என் வாழ்க்கையில வியாதி வந்து விட்டது, இந்த வியாதியை நான் எப்படி குணமாக்குவேன், இந்த வியாதிக்கு வேண்டிய தேவைகள் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. நிச்சயமாய் அவரை சுகமாக்குவார், நிச்சயமாய் இருக்கிற ஒரு சமாதானத்தை கொடுப்பார், நிச்சயமாய் என் வாழ்க்கை அற்புதம் செய்வார். அப்படிங்கிற நம்பிக்கையோடு தேவ சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளிடுவார். உங்களுக்காக இப்ப நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்களையும் மூடி கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அமர்ந்து கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னோட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரை கொடுக்கிற தேவன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்களில் சண்டைகள், அநேக குடும்பங்களில் குழப்பங்கள், அநேக குடும்பங்களில் வேண்டாம் ஆண்டவரை வெறுப்பான வாழ்க்கைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஒரு விஷயம் ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை உண்டாக்குவீராக. குடும்பங்களில் சமாதானத்தை குலைக்கிற எல்லா சத்துருடைய போராட்டங்கள், சத்துருடைய கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையினால ஒரு விடுதலை உண்டாகும்படியான ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கட்டும், தேவ கரம் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆண்டவரே சமாதானத்தை, ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி அன்பு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாகவே ஒரு சமாதானத்தை தேவனுக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேங்க்யூ லார்ட் ஆஃப் ஜீசஸ், க்ளோரி டு காட். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. சரீர வியாதியோடு ஒரு சகோதரி வேதனையோடு, சரீர பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் இழந்து போனது. இந்த நாட்களை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த சமாதானத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஏதோ வியாதியின் கட்டுகள் உடைகிறது, வியாதியின் கட்டுகள் உடைந்து போகிறது. இதோ தேவனுடைய மகிமை உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது, தேவனுடைய பிரசனம் உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சமாதானத்தை இழந்தது போல பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, இன்றைக்கு ஆவியானுடைய பிரசனம் ஒரு குடும்பமாய் கணவர் மனைவி அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்குறீங்க. இந்த நிகழ்ச்சியின் நிமித்தம் உண்மையாகவே எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய மகன் வியாதியிலே படுத்து கிடக்கிறான், என்னுடைய மகனுக்கு சுகம் கிடைக்குமா? இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்க குடும்பத்தின் மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பிரசனம் உங்க குடும்பத்தின் மேல இறங்கி வருகிறது. யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களோ அவங்களுக்காக இப்ப நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனையில, கடன் சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது கடன் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். எங்க அலைந்தாலும் லோன் கிடைக்கல, எங்க அலைஞ்சாலும் கடன் கிடைக்க வாங்க முடியல, பலவிதமான போராட்டங்களில் எதோ எடுத்தாலும் தடை, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தடையா இருக்கிறதுன்னு சொல்லி கலக்கத்தோடு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி இப்பொழுதே கர்த்தர் சுகமாக்குகிறார். தடைகளை உடைத்தெறிகிறார், தடைகளை உடைத்தெறிகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவரே, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் பிரசனம் கடந்து வரட்டும், ஒவ்வொரு மேலும் மகிமை கடந்து வரட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கு வெளிச்சம் உதிக்கட்டும். இருளான சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்கிற இருளின் தந்திரங்கள் அழிவதா, அழிவதா, அழிவதா. என்னுடைய பிரசனத்துல தாய் துப்பு கொடுக்கிறோம், மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சமாதானத்தை தார், விடுதலை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நித்திய சமாதானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நித்திய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஜெப தேவைகள், உங்களுக்கு எதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த ஸ்கிரீன்ல காண்கிற இந்த ஜெப உதவிக்கு, இந்த அழைப்புக்கு நீங்கள்
எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு வாரமும் இரவு 8 மணிக்கு, வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகும். நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் கட்டளிடுவார். எல்லா காரியங்களுக்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அற்புதத்தை பெற்றிருப்பீர்களானால், ஆண்டவர்களுக்கு விடுவிச்சு ஒரு சமாதானத்தை கொடுத்திருப்பார், எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. God bless you.